இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, இந்த இரத்த சாட்சிகள் என்ற தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த தலைப்பை கண்டவுடனே சிலர் இது நமக்குரியதல்ல என்று கூறி கடந்து சென்றிருக்கக்கூடும். ஆனால் இதை பார்க்க வந்திருக்கும் உங்களை நான் பாராட்டுகிறேன். நிச்சயமாக இந்த பதிவு உங்களை ஏமாற்றாது. நீங்கள் இந்த பதிவை முழுவதும் பார்த்துவிட்டு பிறகு உங்களுக்கு தெரிந்த உங்கள் கிறிஸ்தவ நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இந்த தொடரில் இருக்கிறது. இந்த இரத்த சாட்சி அழைப்பை குறித்த சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். இது ஒரு அழைப்பு என்பதால் இந்த அழைப்பு எனக்கு இல்லை, எனவே இந்த தலைப்பில் நான் கவனம் செலுத்துவதில்லை என்கிற முடிவில் சிலர் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு இந்த அழைப்பு தனக்கு இருக்கிறதா அல்லது இல்லையா என்கிற தெளிவே இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் நாம் எடுத்துக்கொள்ளப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம், எனவே இந்த டாபிக் நமக்கு தேவையில்லை என்கிறார்கள். இவையெல்லாம் தவறான புரிதல்கள். வேதத்தில் எந்த ஒரு சத்தியமும் ஒதுக்கப்பட வேண்டிய சத்தியம் அல்ல. அது கட்டாயம் உங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் உங்களுக்கு ஒரு அரைக்கட்சியாக தேவைப்படுகிற ஒன்று. எனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி என்றாலே தயவு கூர்ந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த டாபிக்கை குறித்த அறிவை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அழைப்பை பற்றிய சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இரத்த சாட்சி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை குறித்த போராட்டத்தில் இயேசுவுக்காக மரித்தாலும் தன் விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருப்பதையே இரத்த சாட்சி என்று வேதம் கூறுகிறது. மரித்தாலும் உண்மையுள்ள சாட்சியாய் இருப்பது. இங்கே திருச்சபை மறந்து போன ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தன்னை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசிக்குமே இரத்த சாட்சி அழைப்பு இருக்கிறது என்பதை தான். என்ன பிரதர் சொல்றீங்க? எப்படி எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கும் என்று கேட்கிறீர்களா? மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். நாம் இயேசுவை பின்பற்றி வர வேண்டுமானால் முதலில் நம்மை நாம் வெறுக்க வேண்டும். இரண்டாவது, நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். ஒருவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பயணித்தால் அவனுடைய அந்த பயணத்தின் முடிவு அந்த சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பதுதான். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்தில் நாம் இயேசுவை பின்தொடர ஆரம்பித்திருந்தால் நிச்சயம் நாமும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் அவரை தொடர ஆரம்பித்திருப்போம். அதனுடைய முடிவு எந்த சிலுவையை எடுத்தோமோ எடுத்த அந்த சிலுவையில் மரிப்பதே. அது அனுதினமும் சுயத்திற்கு மரிக்கும் அனுபவமாயிருந்தாலும் சரி, அல்லது கடைசியில் முழுவதும் மரிக்கும் மரணமாயிருந்தாலும் சரி. அப்படி மரிக்கக்கூடாது என்பதற்காக தான் கடைசி கால விசுவாசிகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது அல்லது ராப்சரை கர்த்தர் நியமித்திருக்கிறார். எனவே நாங்கள் மரிக்க மாட்டோம் என்று சிலர் கருதலாம். கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவது குறித்து வாக்கு பண்ணியிருப்பது உண்மைதான். ஆனால் இந்த உபதேசம் எந்த வகையிலும் சிலுவை உபதேசத்தை சபையை விட்டு நீக்கக்கூடாது. எடுத்துக்கொள்ளப்படும் உபதேசம் எந்த வகையிலும் சிலுவை உபதேசத்துக்கு, சிலுவை மரண உபதேசத்திற்கு எதிராக நீக்கும்படியாக வந்து நிற்கக்கூடாது. எல்லா விசுவாசிகளும் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே அந்த சிலுவை பாதையின் முடிவாகிய மரணம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வருகை மட்டில் உயிரோடு இருக்கும் ஒரு கூட்டம் சிலுவையின் முடிவாகிய மரணம் வரை செல்லாமல் உயிரோடு இருந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கே வருகை வந்ததால் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்கிறது. ஆனால் அதற்குள்ளாக தன் ஓட்டத்தை முடிக்கும் ஒரு உண்மையுள்ள விசுவாசி கட்டாயமாக தான் சுமந்து கொண்டு வந்த அந்த சிலுவையில் மரணத்தை தழுவிதான் ஆக வேண்டும். 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இதை எழுதிய பவுலே தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றியவர்தான். தாம் மரிக்கப் போவதில்லை என்றும் எடுத்துக்கொள்ளப்பட போவதாகவும் விசுவாசித்து நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை என எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய சிலுவை சுமக்கும் பாதையில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பு அவருடைய ஓட்டம் முடிந்ததால் தான் சுமந்த சிலுவையிலேயே தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சி மரணம் அடைந்தார். ஏனெனில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை காரணம் காட்டி ஒருபோதும் சிலுவையில் இரத்த சாட்சியை மரிப்பதை அசட்டை பண்ணவில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம் என்று சாட்சியாக மரிப்பதற்கும் தன்னை எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்திருந்தார். எனவே உண்மையுள்ள விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுவதைக் காட்டிலும் அதிக முக்கியத்துவத்தோடு இந்த இரத்த சாட்சி மரணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏன் அவ்வாறு சொல்லுகிறேன் என்றால், நாம் வாழும் காலத்தை தீர்க்க தரிசன கடிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், அடுத்த நடக்கப் போகும் நிகழ்வு நம்மை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்ல, இந்த இரத்த சாட்சி அழைப்பிற்கு தான் ஆயத்தப்படுத்துகிறது. இன்று நாம் செய்திகளில் கேள்விப்படும் இஸ்ரேல் ஈரான் யுத்தமும் அதை பற்றிய தகவல்களும் வெறும் செய்தி அல்ல, அது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். மத்தேயு 24 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து படிக்கிறேன், கேளுங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற நிகழ்கால நிகழ்வுகள். இங்கே இந்த நிகழ்வுகளை கண்டு முடிவு நெருங்கிவிட்டது, நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்று எண்ணினால் அதற்கு அந்த வசனம் தரும் பதில் முடிவாகிய எடுத்துக்கொள்ளப்படுதல் உடனே வராது என்று. அடுத்த தீர்க்க தரிசனங்களை கவனியுங்க. வசனம் 8. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். இவைதான் அடுத்து நடக்கப் போகும் சம்பவங்கள் என்றால், நம்மை உபத்திரவங்களுக்கு உட்படுத்தி கொலை செய்ய போகிறார்கள் என்றால், ஆர் வி ரெடி ஃபார் தட்? நாம் அதற்கு ஆயத்தமாக உள்ளோமா? கொள்ளை நோயை கடந்து வந்துவிட்டோம். யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் நாம் அன்றாடம் கேட்கும் தொடர் செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வேதனைகளின் ஆரம்பம் என்கிறது தீர்க்க தரிசனம். ஆனால் திருச்சபையானது விசுவாசிகளை உபத்திரவங்களை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறதா? விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவிற்காக வேதனைப்பட ஆயத்தமாக உள்ளார்களா? அல்லது மரணிக்க பயந்து கொண்டு அதற்கு தீர்வாக எடுத்துக்கொள்ளப்படுதலை வைத்துக்கொண்டு ஒப்பேற்றி கொண்டிருக்கிறார்களா? விழித்துக் கொள்ளுங்கள். இந்த இரத்த சாட்சி அழைப்பை பற்றிய அறிவில் திருச்சபை வளர காலமும் சூழ்நிலையும் வந்துள்ளது. ஒருவேளை உங்களுக்கு இரத்த சாட்சியாக மரணிக்க பயமாக இருக்கிறது என்றால், நீங்கள் ரட்சிப்பை திருட வரும் திருடனாகிய பிசாசின் இலக்காகவும் விசுவாசத்தை இழந்து நரகத்திற்கு செல்லும் ஒரு பேராபத்தில் இருக்கிறீர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். வாசியுங்கள் யோபு 2 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சாத்தானுடைய எண்ணத்தின்படி ஒரு மனுஷன் தன் தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது ரட்சிப்பு, தேவன் மீதுள்ள அன்பு, விசுவாசம், ஊழியம் போன்ற விலையேற பெற்ற எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் என நம்புகிறான். ஒரு தேவ பிள்ளை தனக்கோ தன்னை சார்ந்த தன் குடும்பத்திற்கோ ஒரு இழப்போ வேதனையோ வலியோ கொலை மிரட்டலோ வந்தால் ஜீவனை தப்புவித்து கொள்ள அதற்கு ஈடாக தேவனை தூஷித்து விடுவான், விசுவாசத்தை மறுதலித்து விடுவான் என பிசாசு கணித்துள்ளான். கடைசி காலத்தில் வாழும் நீங்களும் நானும் இயேசுவிற்கு நம்மை மரிக்க இரத்த சாட்சிகளாக ஒப்புக்கொடுக்க பயந்து கொண்டு இருப்போமானால் நாமே அந்த சொல்லப்பட்ட இடரல் அடைய போகும் ஜனம். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த பேதுரு சிலுவைப்பாடு ஆரம்பிக்கும் போது தன் ஜீவனுக்கு பயந்து சேவல் கூவும் முன்னே 3 தரம் இயேசுவை மறுதலித்து சபித்து திட்டத் தொடங்குகிறாரே. சரியாக ஆயத்தப்படவில்லை என்றால் இப்படித்தான் நாமும் இருப்போம். பேதுருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, நமக்கெல்லாம் அதுவும் கிடையாது. சாத்தான் மனிதர்களின் பலவீனத்தை ஆராய்ந்து அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான். அது கடந்த காலமான யோபுவிற்கும் சரி, பேதுருவுக்கும் சரி, மனித வரலாற்றில் யாருக்கானாலும் சரி, நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கானாலும் சரி, அதே திட்டம்தான். தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் அந்த வலி, வேதனை, மரணம் வந்துவிடுமோ என்கிற பயத்தில் தூஷிக்கவும் மறுதலிக்கவும் செய்கின்றனர். அந்த பயம்தான் சாத்தானின் ஆயுதம். அந்த பயத்திற்கு விரோதமாக தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். கர்த்தர் விசுவாசிகளிடம் அந்த பயத்தை எடுத்து போட வேண்டும் என்ற வேளையில்தான் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்.
உங்களுக்கு கிறிஸ்துவின் சாட்சிக்கான மரணம் வராது என நீங்கள் நினைப்பது தவறல்ல. ஏனெனில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா அல்லது இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிறீர்களா என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படியென்றால் நீங்கள் இரண்டிற்குமே அல்லவா ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும்? தெரியாது என்கிறீர்கள், ஆனால் இரத்த சாட்சிக்கு மரணத்திற்கு பயப்படுகிறீர்கள். அந்த பயம்தான் இந்த கடைசி காலத்தில் ஆபத்தான ஒன்று. இவற்றை மேற்கொள்வது குறித்து வரும் நாட்களில் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். தொடர்ந்து நமது சேனலில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.